ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 71 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தெரியும் இந்த சீரீஸ்க்காக எத்தனை பேர் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்கன்னு. போகிற ஒரு வீடியோக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த ஷேடோவும் டப்பு டிப்பு நாங்கள் வேலையை முடிச்சத அதோட உடம்பும் அங்கே லைஃப் எனர்ஜியாக போகுமா. அங்கே இதை பார்க்குற கோஸ்ட் பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாவரா. அட, இது எந்த மாதிரி ஸ்கில்லு? அதாவது நீங்க இன்ஸ்டன்டா ஒரே ஷாட்ல முடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல நான் பார்த்ததே இல்ல. இது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உங்களை மாதிரியே 3 ஷேடோவா? இது ரொம்ப பங்கமா இருக்கு. அந்த ஷேடோஸ்க்கு கொடுக்கப்பட்ட டைமிங் அவங்க முடிஞ்சிருமா, அதுவும் அங்க டிசப்பியர் ஆயுது. அந்த மாம் அந்த என்பிசி நம்ம ஹீரோ முன்னாடியும் கோஸ்ட் பொண்ணு முன்னாடியும் வந்து சொல்லுது, ஆலன், ஆனா கண்ணுங்களா, நீங்க ரொம்ப பெரிய பசங்களா மாறிட்டீங்க. கண்ணுங்களா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங்காவும் இருக்கீங்க, ரொம்ப தைரியசாலியா நீங்க வளர்ந்துருக்கீங்க. அந்த மாம் அந்த என்பிசி கோஸ்ட் பொண்ணு கிட்ட வந்துட்டு அங்க ஏகப்பட்ட புக்ஸை கையில எடுக்குது. அங்க இதை பாக்குற கோஸ்ட் பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா வரா. அந்த என்பிசியும் சொல்லுது, ஸ்பெஷலி உனக்காக தான். ஆனா நீ இப்போ ரொம்ப பெரிய பொண்ணா மாறிட்ட. உனக்காக டோட்டலி இப்போ என்கிட்ட 9 டிவைன் புக்ஸ் இருக்கு. நீ எல்லா புக்ஸையும் வச்சுக்கலாம் என்னோட செல்ல. ஆனா இப்படின்னு சொல்ல கோஸ்ட் பொண்ணுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. அங்க அப்படியே கட்டி போச்சா அழுவுறா. மாம், ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன் மாம். ஆனா கண்ணா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் ஆனா கண்ணா. ஏன்னா ஆனா கண்ணா, நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்மளுக்கு இதை பார்க்கும் போதே தெரியுது நம்ம கோஸ்ட் பொண்ணுக்கு அவளோட பேரண்ட்ஸ்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. ஆனா என்ன ஒண்ணு, அந்த டாங்கியோ அந்த பொம்பளை தான் பாவம் கோஸ்ட் பொண்ணோட பேரண்ட்ஸை ஒட்டு மொத்தமா முச்சு விட்டா. சைட்ல நம்ம ஹீரோ பார்த்துக்கினே யோசிக்கிறான், இந்த மாம் இந்த என்பிசி இப்படிதான். இந்த என்பிசிக்கு தன்னோட பசங்கன்னு வந்துட்டா பசங்களுக்காக என்னவா இருந்தாலும் அது பண்ணும். அதுக்காகவே இந்த என்பிசியை தேடி நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் இது கிட்ட புக்ஸ் நிறைய விஷயத்த வாங்கிட்டு போயிடுவாங்க. லாஸ்டா இது கிட்ட எதுவுமே இருக்காதா, அப்பயும் கேட்கும் போது தன்னோட லைஃப் எனர்ஜியை வச்சு டிவைன் புக்கு கொடுக்கும். அதனாலே கடைசியில லைஃப் எனர்ஜி இல்லாம இதோட கதையே முடிஞ்சு போயிடுச்சு. அங்க மாம் அந்த என்பிசி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது, ஆலன் கண்ணா, உனக்கு என்ன வேணும்? அதை பத்தி நீ சொல்லவே இல்லையே. எனக்கா மாம், எனக்கு டிவைன் புக் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த பிரேஸ்லெட் வேணும். அதுதான் வேணுமா? கொஞ்சோண்டு வெயிட் பண்ண, இப்பயே நான் உனக்கு தரேன். அங்க மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கையில வித்தியாசமா ஏதோ ஒன்று வர வைக்கும். ஹேலன் கண்ணா, என்கிட்ட கரண்டா அந்த புக் இல்ல. ஆனா நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். நான் என்னோட லைஃப் எனர்ஜியை வச்சு அதை எப்படியாச்சும் உருவாக்கி நான் உனக்கு தரேன். இதே மாதிரி ஒரு நிமிஷத்துல அங்க உருவாக்கவும் செய்து அங்க புக்கையும் தருது. நம்ம ஹீரோ வாங்கும் போது சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷன் நீங்க 150 லைஃப் எனர்ஜியை கொடுத்துருக்கீங்க. அட ஆலன் கண்ணா, நீ எதுக்காக லைஃப் எனர்ஜி தர? இதுக்காக ஒன்னும் லைஃப் எனர்ஜியா அம்மாக்கு தர வேணாம். அட மாம், நீங்க அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். இது வெறும் ஒரு அப்ரிசியேஷன் மாதிரினே வச்சுக்கோங்களேன். அங்க கோஸ்ட் பொண்ணும் போகும்போது பாய் சொல்றான். அங்க அம்மாவும் சொல்றாங்க, கண்ணுங்களா பார்த்து போயிட்டு வாங்க. முக்கியமா சின்ன அண்ணா பிரச்சனை வந்துட்டா நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னோட அண்ணன் கூடயே இருக்கான். அவன் இருக்கும் போது கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது. உன்னோட அண்ணன் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பான். அண்ணா அண்ணான்னு சொல்லும் போது கோஸ்ட் பொண்ணும் அங்க யோசிக்கிறான், ஷேடோவை அண்ணான்னு கூப்பிடுறதா உண்மையிலேயே நல்ல ஐடியாவா இருக்கு. ஷேடோவோட ஏஜும் எனக்கு பிரதரா இருக்கிற ஏஜுமா தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது அப்படியே நான் கூப்பிடுவா. போகும்போதே அவ பின்னாடி ஓடி சொல்றான், மாஸ்டர் மாஸ்டர், உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட? மாஸ்டரா இல்ல பிக் பிரதர் அப்படின்னு சொல்லவா? அங்க என்னன்னு தெரியல. இப்படி சொன்னோனே அவ திடீர்னு பயங்கரமா ஷாக் ஆகுறா. அப்புறம் தான் அங்க தெரியுது நம்ம ஷேடோ ஒரு பயங்கரமான லுக் ஓடுவான். பயங்கர கில்லிங் இன்டென்ட்டும் அப்படியே வரும். அண்ணான்னு சொல்லாம வேற எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சே நீ கூப்பிடலாம். அங்க இது கேட்டோனே அவளுக்கு பயங்கரமா அங்க நடுங்குது. ஓகே, நான் அதே மாதிரியே சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றான். எனக்கு தெரியல, இவனுக்கு பிரதர் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு டிராஜிக்கான பாஸ்ட் இருக்கான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்க போகும்போது அண்ணு கால் பண்றா. சொல்லு அண்ணு, என்ன விஷயம், என்ன பிரச்சனை? அதுவும் பாஸ் என்னன்னா, அதாவது உங்களால சொல்ல முடியுமா உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இப்போ கரண்டா யார் யார் இருக்கான்னு? ஆமா, என்ன அண்ணு, எதுக்காக இந்த விஷயத்த நீ கேட்டு இருக்க? கரண்டா என்ன விஷயம்னா, ஜாங்கை சிட்டில புதுசா ஏதோ ஒரு சீரியல் கில்லர் வந்திருக்கானா. அவன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கான். ஆல்ரெடி 7 பேர் மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. அந்த சைக்கோ கில்லர் யாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனா சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த கொலைக்காரன் அது நீங்க தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் இந்த கேமை விட்டு லாக் அவுட் பண்ற டைமிங் அந்த கொலைக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது. அதனால சில பேர் யோசிக்கிறாங்க அது நீங்களா இருப்பீங்கன்னு. இது என்ன ஒரு முட்டாள்தனமான கொஸ்டினா இருக்கு. நானா
உண்மையை சொன்னா நீங்க இதை பண்ண வாய்ப்பில்ல, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த சைக்கோ கொலைக்காரன் அவனுக்கு இந்த அபிஷியலான ஆளுங்க கூட ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கு. அது மூலமா தான் ஆளு நீங்க கரெக்டா லாக் அவுட் பண்ற அந்த டைமிங்ல கரெக்டா கொலை பண்ணி தடையுமே இல்லாம உடம்ப அவன் டிஸ்போஸ் பண்ணிடுறான். ஆனா எங்களுக்கு தெரியும் பாஸ், நீங்க அதை பண்ண வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு பர்சன் உங்களோட பேரை கெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கான். இப்பதான் எனக்கு புரியுது. அதாவது நீ என்ன ஆசைப்படுறனா, என்னோட லிஸ்ட்ல யார் யார் இருக்கா அதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறியா? சரி சொல்றேன். நீ இருக்க, உன்னோட டீம்ல இருக்க மத்தவங்க டெம்ப்ளர் கில்டோட லீடர் ரேடியன்ட், மார்ஷல் வச்சு, ஸ்னோ வச்சு அப்படின்னு ஒரு வைல்டு பிளேயரும் இருக்கான், ஓல்டு ஜாங் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். இவங்க யாருன்னு தெரியுதா? ஒரு பொண்ணு கூட வந்தாலே 10 எபிசோடுக்கு முன்னாடி பெயிண்ட் எல்லாம் வச்சு அதை உண்மையா வர வைப்பாளே, அந்த பொண்ணும் அவளோட தாத்தாவும் தான். அந்த ஓல்டு ஜாங்கோட டாட்டரும் என்னோட லிஸ்ட்ல இருக்கா. அதுக்கப்புறம் என்னோட கில்டில் இருக்க கோஸ்ட் பொண்ணு, இவங்க எல்லாருமே தான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவும் அண்ணு கிட்ட கேட்கறான், ஆமா அந்த கில்லர் அவன் பாடி எல்லாத்தையுமே எங்க டிஸ்போஸ் பண்ணா? அதுவா பாஸ், அது என்னன்னா இந்த ஜாங்கை சிட்டி இருக்குல்ல, கண்ணா பின்னான்னு அங்கேயும் இங்கேயும் அவன் டிஸ்போஸ் பண்ணி வச்சிருந்தான். ஓ அப்படியா? அட பாஸ், நீங்க சொல்றபடி பார்த்தா நீங்களும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? அங்க நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்ல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அங்க ஒத்துக்கிறா. அட பாஸ், நீங்க இந்த கேஸ்க்குள்ள ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா இந்த கேஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல சால்வ் ஆயிடும். இதுக்கப்புறம் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்காது. இதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு அங்க லாக் அவுட் பண்ணும் போது அங்க பின்னாடியே அவன் சொல்றான், கோஸ்ட் பொண்ணு உனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, அதனால சீக்கிரம் என் கூட லாக் அவுட் பண்ண, உனக்காக நான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். ஓகே மாஸ்டர், கண்டிப்பா நான் என்னவா இருந்தாலும் பண்றேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்து நம்ம ஹீரோவோட ஹைட் அவுட்ல நம்ம ஹீரோவும் அந்த மவுண்ட் பெல்லையும் அந்த பிரேஸ்லெட்டையும் எத்துக்குனே அவன் சொல்றான், என்கிட்ட இப்போ இந்த பிரேஸ்லெட் இருக்கு, இது மூலமா நம்மளால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதே டைம்ல இந்த மவுண்ட் இருக்கு பாத்தியா, இது மூலமா உன்னால எங்க வேணாலும் போக முடியும். இப்போ எனக்காக நீ என்ன பண்ணுனா, டவுன்ல ஒரு சைக்கோ கொலைக்காரன் இருக்கான், அது யாரு என்ன நீ தான் கண்டுபிடிக்கணும், இந்த மவுண்ட்டை கொண்டு போ. அங்க இதை கேட்கிற அவ இன்னமும் ஆச்சரியமாறான், மாஸ்டர் நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? அதாவது உங்களோட இந்த மவுண்ட்டை நீங்க எனக்கு கொடுக்குறீங்களா? நான் இதை கொண்டு போகணுமா? ஆமா அதேதான். என்ன விஷயம்னா, ஏதோ ஒரு பர்சன் என்ன ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க ஒரு பர்சனையும் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்கள யாருமே இதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா யாரோ ஒருத்தங்க இந்த டைமிங்கை வச்சு விளாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது என்னோட டவுட்டே ஹையர் அஃபிஷியல் மேல தான் டவுட் போகுது. ஏன்னா அவங்களுக்கு தான் என்னோட டைமிங்கும் தெரியும். அதனால தான் இந்த கேஸை நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்றேன். ஆனா பாஸ், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில்லை, எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியலையே. கவலைப்படாத, உன்கிட்ட அதுக்கான ஸ்கில் இருக்கு, டச் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு. அந்த ஸ்கில் இருக்கும் போது இதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம். வெறும் ஒரு பொருளை டச் பண்ணியே அந்த ஆளு எங்க இருக்கான் அது எல்லாத்துக்கான விஷயத்தையும் உன்னால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நீ தான் ஒரு பர்ஃபெக்டான பர்சனா இருப்ப. ஆல்ரெடி எனக்கு அன்னு சென்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் உனக்கு சென்ட் பண்ணிட்டேன். இன்வெஸ்டிகேஷனை நீ ஆரம்பி. கேட்டோனே கோஸ்ட் பொண்ணு ரொம்ப ஆர்வமாயிரா. பாஸ் என்ன இந்த அளவுக்கு நம்புறாரு. அப்படி இருக்கும் போது நான் ஒரு கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கணும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல கேர்லி ஹேரோட இருக்கிற அந்த பர்சனும் அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அங்க டாங்கியோட ஹஸ்பண்டும் இருக்கான். இவனோட பேரு சூ, நம்மளோ சூனே சொல்லலாம். தியோடோர், நீங்க சொன்ன மாதிரி சூவை நாங்க கொண்டு வந்துட்டோம். அங்க சூக்கா ஒரு மாதிரி இருமலா இருக்கு. ஏன்னா அங்க டிராவல் அப்படி ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அங்க முன்னாடியே ஒரு வாய்ஸ் கேக்குது, ஒரு மொட்டை தான் முன்னாடி ஸ்மோக் பண்ணிங்கன்னே சொல்றான். வேர்டன் டோனி, உண்மையிலேயே நீ நல்ல விஷயத்த பண்ணிருக்க. அங்க தியோடோரை பார்த்து இன்னமும் ஆச்சரியமாவறான். அட தியோடோர், என்ன டிஎச்சு இன்னமும் என்ன ஞாபகம் வச்சிருக்க போலியே. ஏன்னா நம்ம கடைசியா எப்போ பேசணும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? எம்பேசி பார்ட்டியில கடைசியா நம்ம பேசணும். அதுக்கப்புறம் நான் இப்போதான் பாக்குறேன், இப்போ ரீசெண்டா உனக்கும் ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கவே இல்லை போலியே. அதனால தான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி என்னோட மொட்டையும் மற்றவங்களையும் நான் அனுப்புனேன். அது மூலமா நீ இங்க இருக்க. அங்க சூக்கு பயங்கரமா நடுங்குது. ஆளு நடுக்கத்தோட அங்க கேக்குறான், தியோடோர் இது வந்து உண்மையிலேயே நீங்க தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இங்க இருக்கிற ஒரு பர்சனும் ரொம்ப வாண்டடான கிரிமினல்ஸ், அதே மாதிரி குன்சிசியோடையும் ஏதோ ஒரு வகையில ரிலேட்டடா இருக்காங்க. இதனாலேயே எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ யாருக்கு அகேன்ஸ்டா இருக்க? ஷேடோவா இல்ல டாக்ஸியாவோட அத்தாரிட்டிஸை எதிர்த்தா? ஆமா, நீ என்ன யோசனை இருக்க? இந்த ஷேடோ டாக்ஸியாவோட அந்த அத்தாரிட்டிஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த ஷேடோ அவனும் டாக்ஸியா கூட தான் வேலை செய்யறான். ஆமா, எனக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு இப்போ. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா என்னோட ஃபேமிலிய மொத்தமா அந்த ஷேடோ கொன்னுட்டான். அப்படி இருக்கும் போது ஷேடோ மேல ஆக்ஷன் எடுக்காம என் மேலதான் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இத்தனைக்கும் என்னதான் அவங்க ஜெயில போனோம் அப்படின்னு பார்த்தாங்க. நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சிட்டாங்க. இத்தனைக்கும் நான் ஒரு ஹையர் அபிஷியல்,
ஆனா தியோடோர், நீ என்னை காப்பாத்திருக்கனா கண்டிப்பா நீ சும்மா இதை பண்ணிருக்க வாய்ப்பில்ல. இது ஒரு காரணமா தான் நீ இதை பண்ணிருக்க. என்ன விஷயம் தியோடோர்? அது என்னன்னா, நான் இப்பதான் ரீசெண்டா டிவினேஷன் பண்ணேன். அந்த டிவினேஷனும் உன்னை நோக்கி தான் கையை காட்டுது. உன்னால எனக்கு தேவையா இருக்கிற அந்த பர்சனை எனக்காக கொண்டு வர முடியுமா? அதனால தான் மிஸ்டர் சூ, நீ எனக்கு உதவியா இருப்பேன்னு நினைச்சு உன்னை கொண்டு வந்திருக்கேன். மிஸ்டர் சூ, உன்னோட ப்ரொஃபஷன் அது என்ன? எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடுறீங்க. என்னோட ப்ரொஃபஷன் என்னன்னா, நான் ஒரு ப்ரீஸ்ட். ஆனா நான் ஒன்றும் சாதாரணமான ப்ரீஸ்ட் இல்ல. என்கிட்ட ஒன்லி ஹிடன் கிளாஸா இருக்கிற கோயின்சியூ மாஸ்டர் அந்த ஸ்கில் இருக்கு. அதனாலேயே என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்கில்லா ஒரு ஸ்கில் இருக்கு. அதுதான் இன்யாங் ஹார்மோனி. இது மூலமா அசால்ட்டா என்னால எனிமிஸோட எமோஷனை மேனிப்புலேட் பண்ண முடியும். முக்கியமா டார்கெட்டோட ப்ரொஃபஷன் அது கோஸ்ட் டைப்ல இருந்தா இன்னமும் அது எஃபெக்டிவா இருக்கும். ரெண்டாவது ஸ்கில் என்னன்னா எர்த்லைன் பிரெசிபிடேஷன். இது மூலமா மாஸ்டர்ஸையும் ட்ரெஷர்ஸையும் என்னால தேட முடியும். அதே மாதிரி ஒரு பிளேஸோட குட் லக் பேட் லக் இதையும் என்னால ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி இவன் சொல்லும் போது பின்னாடி இருக்க ஒரு 2 பேரும் அவனோட ஸ்கில்ஸை பத்தி அங்க தப்பா பேசுறாங்க. இது போயும் ஒன்லி ஹிடன் கிளாஸா இருக்கு. இதை போய் நம்ம பெரிய ஸ்கில் அப்படின்னு யோசிச்சோம். இது மூலமா ஷேடோவெல்லாம் பிடிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஸ்கில்லா இருக்கு. அங்க இப்படி அவங்க சொல்லும் போது சூக்கா கடுப்பாவுது. அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்கில்லு அதை அவர் ஆக்டிவேட் பண்ணிவிட அங்க அவங்களோட எமோஷன் அப்படியே மேனிப்புலேட் பண்ணிடுறாரு. அதனால அவங்களுக்கு இடையிலேயே ஒரு சண்டை ஏற்படுது. ஏய், நீ என்ன முட்டாளா? எதுக்காக நீ அப்படி சொல்லிருக்க? தியோடோரே நம்ம சூவை பத்தி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு உதவியா இருப்பாரு. நீ என்னன்னா முட்டாள் மாதிரி அவன் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிருக்க. உன் மண்டையில மூளையே இல்ல. அடே, யார பார்த்து மூளையே இல்லன்னு சொல்லிருக்க? உன் மண்டையில தான் மூளை இல்ல, நீ தான் மூளையே இல்லாம பேசின்னு இருக்க. மூளை இருக்கான்னு பாத்துலாமா இப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அங்க அடிக்கும் போது அவங்க 2 பேரும் சும்மா இல்ல, பயங்கரமா கத்திங்கினே இருக்காங்க. ஆமா, நீ அடிக்கும் போது நான் கம்மன் இருப்பேனா? இந்தா வச்சுக்கோ இப்படின்னு அங்க சண்டை போயின்னு இருக்கு. சூ அங்க சொல்றாரு, தியோடோர், இப்போ நீங்க என்னோட ஸ்கில்ல பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோட ஸ்கில்லு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்ன விடவும் 5 லெவல் அதிகமா இருக்கிற பர்சன் மேல இந்த ஸ்கில் ஒர்க் ஆகாது. இதை கேட்கிற தியோடோரும் அங்க சிரிச்சுக்கினே சொல்றாரு, நாட் பேட். உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமான ஸ்கில்லா இருக்கு. அட, எதுக்காக நீங்க அச்சுன்னு இருக்கீங்க? நம்மளுக்குள்ளேயே தாக்கக்கூடாது. நம்மளோட எனிமி அது நம்ம இல்ல, அந்த அத்தாரிட்டிஸ் அவங்க தான். அதனால கம்மன் அவங்க இப்படி அவரு சொல்லும் போது வித்தியாசமா ஏதோ ஒரு கார்டு வருது. அதை அவரு யூஸ் பண்ண அங்க ஒரு பேரும் வருது, த பியூரிட்டி ஆஃப் டிவைன் காட் இப்படின்னு ஒரு நேம் அங்க வருது. நம்ம ஷேடோ கத்தை தான் பேர்லயே காட் வர மாதிரி ஒரு ஸ்கில்னா அது இதுதான். இந்த கார்ட்ல இருந்து என்னன்னு தெரியல, ஒரு சில செகண்ட்லயே ஒரு ஆறா மாதிரி ஏதோ ஒரு விஷயமா அவங்கள சுத்தி வளைக்க அவங்க திரும்பவும் அங்க பழைய படி ஆயிட்டாங்க. இப்பதான் அது என்ன ஸ்கில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த ஸ்கில் மூலமா எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் அதை பியூரிஃபை பண்ண முடியுமா? அவங்க 2 பேரும் அவங்க பயங்கரமா ஆச்சுனால அங்க அப்படியே அவங்க மயங்கியே போயிடறாங்க. இதை பாக்குற அந்த பொண்ணும் பயங்கரமா சிரிக்கிறான். இவங்க 2 பேருமே ஒரு முட்டாளுங்க தான். இந்த பொண்ணு கிட்ட தியோடோர் சொல்றாரு, ஹேய், சீக்கிரமா அவங்க 2 பேரை நீ பாத்துக்கோ. ஒன்ஸ் அவங்க குணமானவனே நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா மிஸ்டர் சூ அவரும் இப்போ நம்ம கூட இருக்காரு. என்ன சூ, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க தானே? சூ அந்த காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. சூவால இன்னமும் நம்ப முடியல. சூவோட அந்த மேனிப்புலேஷன் அந்த ஸ்கில் வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்கில். அதையே ஒரு சில செகண்ட்ஸ்ல அவரு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு. அப்படின்னா இவரோட ப்ரொஃபஷன் அது என்னவா இருக்கும்? அப்புறம் தான் நம்ம தியோடோர் அவரோட ஸ்கில்லை பத்தி அங்க சொல்றாரு. இவரோட ஸ்கில் என்னன்னா ஒன்லி ஹிடன் கிளாஸா இருக்கிற டிவினேஷன். அதுதான் இவரோட ஸ்கில். இந்த டிவினேஷன் மூலமா அன்லிமிட்டடா இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ட்ஸை அவரால் சமன் பண்ண முடியும். அதுல டெலிபோர்டேஷன், ஸ்ட்ரென்த்தை ஏத்துறது, லெவலை இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்ட்ஸை மற்றவங்களுக்கும் அவரால் கொடுக்க முடியும். ஆனா மற்றவங்களால அந்த கொடுக்கப்பட்ட கார்டை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். ஆனா இவர் அப்படி இல்ல, அன்லிமிட்டடா இவர் பயன்படுத்திக்கினே இருக்கலாம். இவரு தான் நம்ம ஷேடோக்கு ஒரு புது எனிமையா இருக்காரு. பார்க்கலாம், இந்த தியோடோர் இவன் நம்ம ஷேடோக்கு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனோட கார்டு மூலமா அவனோட ஸ்ட்ரென்த்தை 5 மடங்கு ரொம்ப அதிகமாக்க முடியும். இவன் சூக்கு குத்தாலே சூவோட ஸ்ட்ரென்த்தும் 5 மடங்கு ரொம்ப அதிகமாயிடும். அப்படி இருக்கும் போது இது இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சரி பார்க்கலாம், இந்த மொட்டையா இல்ல நம்ம ஷேடோவானு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு இன்னமும் பயங்கரமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ எவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.